ரவி ஒரு புகைப்படக் கலைஞன். இயற்கை காட்சிகளை படம் பிடிப்பது அவனுக்கு மிகவும் பிடித்த விஷயம். ஒரு நாள் மிகவும் அழகான ஆனால் மர்மம் நிறைந்த ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு செல்ல அவன் முடிவு செய்தான். மாலை நேரம் கடந்து இரவு ஆழமாகிக் கொண்டிருந்தது. காரில் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்த ரவியின் கண்களில் நிலவொளி மட்டும் தெரிந்தது. சுற்றிலும் அடர்ந்த பனி, குளிர் காற்று, மரங்களின் நிழல்கள். அவன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு உணர்வு. யாரோ அவனை பின்தொடர்வது போல. ரவி ரியர் வியூ மிரரில் பார்த்தான். பின்னால் யாரும் இல்லை. எனக்கு பிரமைதான் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆனால் சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் அதே உணர்வு. இந்த முறை தெளிவாக. அவன் காரை மெதுவாக நிறுத்தினான். தூக்கம் வந்ததால் முகம் கழுவ நினைத்தான். அந்த சாலையில் வேறு எந்த வாகனமும் இல்லை. சுற்றிலும் இறந்த அமைதி. ரவி காரிலிருந்து இறங்கி தண்ணீரால் முகம் கழுவிக் கொண்டிருந்தான். அப்போது தூரத்தில் யாரோ நின்றிருப்பது போல அவனுக்கு தோன்றியது. அந்த உருவம் மிகவும் தூரத்தில் இருந்ததால் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அது மெதுவாக மெதுவாக ரவியை நோக்கி நகர ஆரம்பித்தது. ரவி கண்களை சுருக்கி பார்த்தான். அடுத்த நொடி அவன் இதயம் நின்றுவிட்டது போலானது. அது ஒரு மனித உருவம். ஆனால் அதற்கு தலை இல்லை. தலையில்லாத அந்த உருவம் மனிதன் ஓடும் வேகத்தை விட பல மடங்கு வேகமாக ரவியை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. அதை கண்டதும் ரவி காருக்குள் பாய்ந்து கதவை பூட்டினான். அவன் காரை ஸ்டார்ட் செய்தவுடன் அந்த உருவம் காரின் பின்னால் ஓடி வந்தது. ரவி பயத்தில் வேகமாக காரை ஓட்டினான். கண்ணாடியில் பார்த்தான். சில நேரம் கழித்து அந்த உருவம் மறைந்தது. ஆனால் ரவியின் பயம் மட்டும் மறையவில்லை. அவன் இறுதியாக அந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கும் பழைய கெஸ்ட் ஹவுஸை அடைந்தான். அங்கே வயதான ஒரு மனிதர் இருந்தார். அவர் ரவிக்கு அறை கொடுத்தார். அறைக்குள் சென்ற ரவி முழு உடலும் நடுங்கிக் கொண்டே இருந்தான். காலை எழுந்ததும் நடந்ததை அந்த மனிதரிடம் சொன்னான். அதை கேட்ட அவர் முகம் உடனே மாறியது. தம்பி, நீ பார்த்தது சாதாரண விஷயம் இல்ல. இங்க பல பேரு அந்த உருவத்தை பார்த்திருக்காங்க. இரவு நேரத்துல வெளியே போகாதே என்றார். அந்த வார்த்தைகள் ரவியின் மனதில் பயத்தை விதைத்தன. மறுநாள் காலை முழுக்க ரவி இயற்கை புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தான். மலைகள், அருவிகள், பனி மூடிய மரங்கள். ஆனால் எங்கோ யாரோ அவனை பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு அவனை விட்டு போகவில்லை. இரவு. மழை ஆரம்பித்தது. காற்று ஜன்னல்களை அதட்டிக் கொண்டிருந்தது. ரவிக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மெதுவாக ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தான். அந்த நொடியில் அவன் இரத்தமே உறைந்தது. கெஸ்ட் ஹவுஸின் முன்புற மரத்தருகே தரையிலிருந்து சில அடி உயரத்தில் ஒரு பெண் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். அவளின் நீண்ட முடி முகத்தை மறைத்திருந்தது. ஆனால் அவளின் கண்கள் மட்டும் கருமையாக ஒளிர்ந்தன. அந்த பெண் மெதுவாக தலையை சாய்த்து ரவியை பார்த்தாள். அவளின் வாயிலிருந்து கருப்பு நிற இரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. ரவி அலறிக்கொண்டே ஜன்னலை மூடினான். அவன் மூச்சு வாங்க முடியாமல் படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்தான். அந்த நேரத்தில்